ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை இடையோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 40 11 முதல் 17 வசனங்கள், 40ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனங்கள் முடிய. தியான வசனம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தாவீதினுடைய அனுபவ வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. தாவீது எப்போதும் தன்னை தாழ்த்துகிறவனாய் இருந்தான். அவன் தேவனாய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்பதாக 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நினைவிலே இருப்பதற்கு, நம்மீது நினைவாயிருக்கும் தேவன் எப்பொழுதும் அவருடைய நினைவிலே நம்ம வைத்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை கடந்த நாளிலே பார்த்தோம். அருமையானவர்களே, நாம் உத்தமமாக உண்மையுமாய் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெப ஜீவியமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது சிறுமையும் எளிமையுமாய் ஆண்டவருக்கு முன்பாக காணப்பட வேண்டும். வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், நாம் நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது அதைத்தான் செய்கிறார். என் வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற அவர் 22ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல என்று தன்னை தாழ்த்தினான். இவ்விதமாக சிறுமையும் எளிமையுமாய் இருந்த அவன் மேல் கர்த்தர் நினைவாயிருந்து அவனை உயர்த்தி கனமணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சங்கீதத்திலே 136ஆம் சங்கீதத்தில் சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிறான். தாழ்த்துகின்ற பொழுது அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவன் இங்கே துதித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆடுமேய்க்கும் சிறுவனாயிருந்த தாவீது முழு இஸ்ரவேலையும் ஆளுகிறவனாக சிங்காசனம் வரை உயர்த்தப்பட்டதை நாம் அறிவோம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. 1 நாளாகமம் 29:28. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய சந்நிதியிலே பிறந்தார். இவ்விதமாக அவனை தேவன் நினைத்தருளி தம் நோக்கத்தை அவனில் நிறைவேற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் நினைத்தருளி தன்னுடைய நினைவிலே ஆண்டவர் உன்னை வைத்து உன்னை உயர்த்துவதற்கு நீ அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட மாட்டாயா? அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை அவருடைய நினைவிலே வைத்திருக்க நாம் இளவயதின் பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இன்னும் காலம் இருக்கிறது, இன்னும் நாட்கள் இருக்கிறது, பின்பாக பார்த்து கொள்ளலாம். ஆண்டவருக்கென்று நேரம் ஒதுக்குவதை படித்து உத்தியோகம் பார்த்து பணி ஓய்வு பெற்ற பின்பாக பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம். இப்பொழுது ஆண்டவருக்கெல்லாம் நேரம் இல்லை, உழைக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன் என்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலரின் இளவயதின் நாட்கள் என்பது அவர்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மீட்கப்பட்ட நாட்களாகும். அடிமைத்தனத்தினால் பெருமூச்சு விட்டு தவித்து கொண்டிருந்த அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்தபோது சந்தோஷத்தோடு பாடினார்கள். ஓசியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தன் இளவயதின் நாட்களிலும் நான் எகிப்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அடித்தளமாக இருக்கின்ற ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கின்ற பொழுது நம்மிலே காணப்பட்ட ஆர்வம், உற்சாகம், ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, அனலான ஒரு வாழ்க்கை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பக்தியையும் நேசத்தையும் ஆண்டவர் நினைக்கிறார். இன்று நம்முடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை விட்டுவிட்டோமோ? நான் எந்த இடத்திலிருந்து விழுந்தேன் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ ஆண்டவருக்கு உன்னை சொந்தமாக தத்தம் பண்ணின அந்த வேளையில் இருந்த உன்னுடைய பக்தி
ஆண்டவருக்கான வைராக்கியம் என்று உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? நீ என்று பின்னால் பார்த்து கொள்ளலாம், பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நீ ஒதுக்கி தூரமாக்குகிறாயோ, அப்பொழுது நாம் ஆண்டவருடைய நினைவிலிருந்து தூரப்படுத்த நம்மை நாமே வலிய வந்து நாம் செய்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இளம் வயதில் கர்த்தரை நேசித்து அவருடைய வழிகளில் நடந்து அவரை பின்பற்றுகிறவர்களின் நேசத்தையும் பக்தியையும் ஆண்டவர் எப்போதும் நினைவு கூறுகிறார் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் தாங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பில் குன்றி போவார்கள் என்றால் மீண்டும் அவர்களை சீர்படுத்தி அவர்களில் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர்கள் மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இளவயதில் கர்த்தரை நேசித்து வைராக்கியமாய் அவரை பின்பற்றவும் ஆதியில் அவர் மேல் கொண்ட அன்பை முடிவு வரை நாம் காத்துக்கொள்ளவும் வெகு ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய நினைவில் நாம் இருப்பதற்கு இளவயதின் பக்தி, இளவயதினுடைய நேசம் அது என்றும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் மாத்திரமல்ல, அந்த பக்தியை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய நினைவிலே நாம் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நற்கிரியைகள். 100க்கு அதிபதியாக இருந்த கொர்நேலியுவை குறித்து, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:2 ஒரு நாள் தேவதூதன் ஒருவன் அவனுக்கு தரிசனமாகி, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது என்று கூறினான். இந்த சந்தர்ப்பத்தை குறித்து 31 உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் தேவனுக்காக செய்யும் எந்த நற்கிரியைகளும் தான தர்மங்களும் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கவும் வேண்டும், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும், தேவனுக்கு உகந்த தேவன் விரும்புகிற நற்கிரியைகளை நாம் செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஒருங்கிணைந்து செய்யப்படுகின்ற பொழுது என் ஆண்டவருடைய கவனத்தில், என் ஆண்டவருடைய நினைவிலே நான் இருக்கிறேன், என் தேவனுடைய பார்வையிலே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து போகக்கூடாது. அவைகள் தேவனுடைய சமூகத்திலே நினைத்தருளப்படுகிறது. நானும் தேவனுக்காக செய்யும் நற்கிரியைகளும் தான தர்மங்களும் அவருடைய மகா பரிசுத்த சந்நிதியிலே நினைத்தருளப்படுகின்றன. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தம்முடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்பதாக எபிரேயர் 6:10 குறிப்பிடுகிறார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, எனவே கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நாம் கர்த்தருடைய கிரியையிலே பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மரிக்கும்போது இவ்வுலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போவதில்லை, ஆனால் நம்முடைய நற்கிரியைகள் நம்மை பின்தொடர்கின்றன என்பதாக வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுகிறது. அவைகள் நினைப்பூட்டுதலாய் தேவ சந்நிதியில் எட்டும். அவருக்கு முன்பாக எழுதப்படும் ஞாபக புத்தகத்தில் நம் கிரியைகள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கும். நம் நற்கிரியைகளுக்கு நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பதில் செய்யப்படும். எனவே நாம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இருந்து நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். ஆண்டவருடைய நினைவில் இருப்பதற்கு நிறைவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நாம் காத்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் உடன்படிக்கையின் மக்கள். அந்த உடன்படிக்கை சிலுவையிலே உண்டாக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். ஏசாயா 49:16 சொல்கிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், செதுக்கி வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் நிற்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை தம்முடைய சிந்தையில் வரைந்தவர் தம்முடைய உள்ளங்கைகளில் நம்மை செதுக்கி வைத்திருக்கிறபடியால் அவருடைய நினைவிலிருந்து நாம் ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்பது உறுதி. ஒருவன் தன் உள்ளங்கையில் வைத்திருக்கிற ஒரு பொருளை எங்கேயாகிலும் வைத்துவிடக்கூடும். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பது ஒரு நாள் அவைகள் அழிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் இருக்கலாம். ஆனால் உள்ளங்கையில் செதுக்கி வைக்கப்பட்டிருப்பது அந்த கையின் என்று ஒரு காலம் நீக்கப்பட இயலாது. அவ்விதம் அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் நாம் செதுக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்க வேண்டும்.
கர்த்தரோடு நாம் செய்திருக்கும் உடன்படிக்கையின் மூலமாக நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். எசாயா 44:5, எசேக்கியேல் 16:8 வாசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, ரோமர் 7:4 அது நித்திய விவாகத்தின் உடன்படிக்கை என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், எனவே மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நீங்களும் நானும் கர்த்தரை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராயிருப்பார். உடன்படிக்கையை காக்கிற கர்த்தர், உண்மையுள்ள கர்த்தர் நம்மேல் நினைவாயிருந்து தம்முடைய நித்திய நோக்கத்தை நம்மேல் நிறைவேற்றுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். 115:12 உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறவர் நம்மேல் நினைவுள்ளவராகவே இருந்து நம்மை தம்முடைய சிந்தையில் நினைத்த மேன்மையான நித்திய நோக்கத்தை நம்மில் பூரணமாய் நிறைவேற்றுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தம்முடைய அநாதி நோக்கத்தை நம்மில் நிறைவேற்றி முடித்திருக்கும் நாளில் மண்ணான என்னை நீர் நினைக்க நான் எம்மாத்திரம் என்று நாம் நன்றியோடு அறிக்கை செய்வோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் அவருடைய கிருபையின் மகிமைக்கு என்றும் புகழ்ச்சியாக இருந்து நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை கோடி யுகங்களாக துதித்து கொண்டே இருக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிடுவாராக. ஆமேன்.